தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் கேரள எல்லையான குமுளியில் தமிழக அரசால் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்திற்கு மங்களதேவி கண்ணகியின் பெயரை சூட்டிட நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில துறை செயலாளர் கூடல் செல்வேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கவன ஈர்ப்பு எழுச்சி உரையை நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா நிகழ்த்தினார். எழுச்சி உரையின் போது தமிழகத்தில் மதுக்கடைகளை அகற்றவும், தமிழகத்திற்கு சொந்தமான மக்கள கண்ணதேவியின் கோவிலை தமிழக அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என கூறினார். கண்டன உரையை மாநில ஊடகத்துறை செயலாளர் PMS அப்தாயி நிகழ்த்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நமது மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நமது மக்கள் முன்னேற்ற கழகம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழியிலே அவருடைய கொள்கைகளை ஏற்று நாம் போராடி வருகின்றோம். பிரதான கொள்கையாக மது ஒழிப்பை பிரதான கொள்கையாக நாம் வைத்திருக்கின்றோம். மதுவை குடித்து இன்று இளைஞர்கள் இங்கே தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டு வருகிறார்களே, அதை தடுக்க வேண்டிய அரசே அதை தடுப்பவர்களை நீங்கள் கைது செய்யலாமா?